நமக்கு வடவெரும்பாக்கம் என்ற இடத்துல இங்கிருந்து ஒரு 16 கிலோமீட்டரில் வடவெரும்பாக்கம் என்ற இடத்துல ஒரு சபை இருக்கிறது. அந்த சபைக்கு பின்னதாக, அதாவது மெயின் ரோட்டு ஓரத்தில் ஒரு கடை வைத்திருக்கிறார்கள். அந்த கடையில் பால் 1000 லிட்டருக்கு மேலே 1500 லிட்டர் பால் அப்படி கொண்டு வந்து இறக்குவார்கள். அதை இவர்கள் ஒவ்வொரு கடைக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார்கள். அதில் அவர்களுக்கு நல்ல காசு. இதில் நிறைய பால் இறக்கி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ஒரு நாள் இவர்களுக்குள்ளே ஒரு யோசனை வந்தது. ஏன் நாம் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா பால் எடுத்து அதை தயிராக மாற்றி தயிர் கூட சப்ளை பண்ணலாமே என்று முடிவெடுத்தார்கள். கணவனும் மனைவியும் முடிவெடுத்து, அந்த தங்கச்சியினுடைய பெயர் ஜோதி, முடிவெடுத்து ஒரு நாளுக்கு 100 லிட்டர் பாலை காய்ச்சி தயிராய் மாற்ற தொடங்கினார்கள். ஒரு நாளுக்கு 100 லிட்டர், 1000 லிட்டருக்கு மேலே பால் சப்ளை பண்ணுவார்கள். ஆனால் 100 லிட்டர் பாலை காய்ச்சி அதை தயிராய் மாற்றி விற்க தொடங்கினார்கள். அதில் நல்ல லாபம் கிடைத்தது. நாட்கள் கடந்து போயிட்டு திடீரென்று அந்த தயிர் முழுதும் கெட்டு போக தொடங்கினது. அவர்கள் காய்ச்சி எடுத்து அதை தயிராய் மாற்றுகிறதற்குள்ளே அந்த தயிர் கெட்டு போகும். ஒவ்வொரு நாளும் 100 லிட்டர் தயிர் கெட்டு போனால் எப்படி இருக்கும்? அது அவருடைய மனதை மிக உடைத்தது. அப்பொழுது அந்த தங்கச்சி எனக்கு நன்றாய் பரிச்சயமானவள், அவள் ஃபோன் பண்ணி ஒரே மட்டாய் கெஞ்சினாள். அங்கு நீங்கள் தயவு செய்து வர வேண்டும், நாங்கள் மனம் உடைந்து போயிருக்கிறோம் என்று சொன்னாள். நான் போய் அவர்களுடைய வீட்டு வாசலில் நின்றபோது அவள் சொல்லி அழத் தொடங்கினாள். ஒரு நாளுக்கு 100 லிட்டர் பால் கெட்டு போகிறது, பல நாட்களாய் கெட்டு போகிறது, ஆனால் நாங்கள் முயற்சியை விடவில்லை என்று சொன்னாள். ஒரு செம்பு தண்ணி கொண்டு வாமான்னு சொன்னேன். அவளுடைய வீட்டிலிருந்து ஒரு செம்பு தண்ணியை கொண்டு வந்தாள். அதை பரலோகத்தின் தேவனுக்கு நேராக உயர்த்தி அதை ஆசீர்வதித்து அதை அவளுடைய கையில் கொடுத்து, இது தண்ணியை ஊற்றி காய்த்து பார், இனி தயிர் கெட்டு போகாதுன்னு சொன்னேன். சொல்லிவிட்டு நான் வந்து விட்டேன். அடுத்த நாள் அதுபோல அந்த தண்ணியை ஊற்றி காய்ச்சினார்கள். தயிர் கெட்டு போகவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தயிர் கெட்டு போகவில்லை. இன்று வரைக்கும் சில ஆண்டுகளாக அந்த தயிர் கெட்டு போகிறதில்ல. அவர்கள் அதை சப்ளை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நாம் வேதத்திலே வாசித்தால் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே தான் இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடந்தது. இன்றைக்கும் அந்த தேவன் ஜீவிக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம் பேரில் வைத்திருக்கிற தம்முடைய அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய அன்பிலே நிறைந்திருக்க ஆண்டவர் கிருபை செய்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்க கேட்போமா? யோபு தீர்க்கதரிசி புத்தகம் 36ஆம் அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்கள். சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீங்களாக்கி, சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீங்களாக்கி, அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் செவியை திறக்கிறார். அவர்கள் செவியை திறக்கிறார். அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி, அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். என் அன்பு பிள்ளைகளே, எனக்கு மிக பிரியமான ஒரு வார்த்தையாக இருக்கிற இந்த வசனம் மீண்டுமாய் வாசிக்க கேட்போமா? எல்லாரும் சேர்ந்து இந்த பிள்ளை வாசிக்க அதை பின்னால சொல்லுவோமா? சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீங்களாக்கி, சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீங்களாக்கி, அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் செவியை திறக்கிறார். அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் செவியை திறக்கிறார். அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி, அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார்.
என் அன்பு சகோதர சகோதரர்களே, யார் யார் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு காணப்படுகிறீர்களோ உண்மையாய் கர்த்தனை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். தேவாதி தேவனாகிய கர்த்தர் நன்மையானதை நமக்கு தருவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். முதலாவது சிறுமைப்பட்டவர்கள். தானியேல் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால் பரிசுத்தவானாகிய தானியேல் நேபுகாத்நேச்சார் என்ற மகா பெரிய ராஜாவிடத்தில் சொன்ன காரியம் எழுதப்பட்டிருது. வாசிக்க கேட்போமே. ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்துக் கொண்டு ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனை நீர் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றார். அல்லேலூயா. அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம். யாரை பார்த்து சொல்ற? அந்த சாதாரண தானியேல், சாதாரணமான மனுஷன், உலகத்துக்கே பெரிய ராஜாவிடத்தில் சொல்றார். இப்போ அமெரிக்கன் பிரசிடென்ட் இருக்கிறார். அதை விட மேலான ஒரு மனுஷன்தான் இந்த நேபுகாத்நேச்சார். பாபிலோனை கட்டினவர். பாபிலோன் என்று சொன்னால் அது மகா பெரிய ஒரு பட்டணம். அதை கட்டினவர் இந்த நேபுகாத்நேச்சார். இந்த நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு சொப்பனம் வந்தது. அந்த சொப்பனத்துக்கு விளக்கத்தை கேட்கத்தான் இந்த தானியேலை அழைத்தார். இந்த தானியேல் ஜெபித்து கர்த்தர் அவருக்கு சொன்ன காரியங்களை அவருக்கு வெளிப்படுத்தினார். அப்படி வெளிப்படுத்துறதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த மனுஷன் இது தானியேல் சொன்னதை மறந்து போனான். மறந்து போய் அவன் மாடியில் உலாவிக் கொண்டிருக்கிறான். மாடியில் உலாவிக் கொண்டிருக்கும்போது அவன் கட்டின அந்த மகா பெரிய பாபிலோனை நோக்கி பார்க்கிறான். அது பெரிய பட்டணம். அதை நோக்கி பார்க்கிறான். பார்த்து, ஆஹா, இது நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்லி பெருமைப்பட்டான். நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்லி பெருமைப்பட்டான். அவனுடைய வாயிலே அந்த வார்த்தை இருக்கும் போதே அவனுடைய புத்தி மாறிற்று. அவன் மாட்டினுடைய புத்தி உள்ளவனாய் மாறினான். மனுஷ புத்தி அவனை விட்டு போய்விட்டது. அவன் மாட்டு புத்தி உடையவனாய் மாறினான். அரண்மனையிலிருந்து கீழே ஓடினான். அங்கே போய் புல்வெளியிலே புல்லை மேயத் தொடங்கினான். மாட்டை போல புல்லை மேயத் தொடங்கினான். அப்படி புல்லை மேயும் போது அவனுடைய உடம்புல ரோமங்கள் எல்லாம் வளர்ந்தன. அப்படி ரோமங்கள் பனியிலேயே நனைகிறான் அவன். அவனுக்கு உடம்பெல்லாம் ரோமங்கள் வளர்ந்து அவன் புல்லை சாப்பிடுகிற மனுஷனாய் காணப்படுகிறான். என் அன்பு சகோதர சகோதரனே, எனக்காகவா இருந்தாலும் சரி, உங்களுக்காகவா இருந்தாலும் சரி, பெருமை நம்மிடத்தில் வருமானால் அந்த பெருமை நம்மை கீழே தள்ளிவிடும். எனக்கு பெருமை வந்தால் அந்த பெருமை என்னை கீழே தள்ளிவிடும். உங்களுக்கு பெருமை வந்தால் அந்த பெருமை உங்களை கீழே தள்ளிவிடும். யாருக்காவது நான் என்ற பெருமை இருக்கிறதா? நான் செய்ய நினைத்தது ஒன்று தடைபடாது என்று பெருமையாய் பேசுகிறீர்களா? இல்லை சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய கிருபை போதும் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. நம்மை விட சிறுமையானவர்களுக்கு
இறங்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. அப்பொழுது உங்கள் வாழ்வு நீடித்திருக்கும். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்வு நீடித்திருக்க ஆண்டவர் கட்டளையிடுவார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் யாருக்கு கிருபை அளிக்கிறாராம்? இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இகழ்வோரை, மற்றவர்களை கிண்டல் பண்ணி கேலி பண்ணுகிறவர்களை ஆண்டவரும் இகழுகிறார். ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆண்டவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். நீதிமொழியில் 22:4 வாசித்து பார்த்தால் அதனால நமக்கு வருகிற பலன் என்ன என்று வேதம் சொல்லுகிறது. வாசியுங்கள். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன், தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். அல்லேலூயா. ஆகவே தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிற தேவன் நமக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறார், நமக்கு நம்மை மகிமைப்படுத்துகிறார், நமக்கு ஜீவனை, சுகத்தை, பலத்தை தருகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்தவாட்டி ஆகிய மரியாள் சொல்லுவார்கள். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில், அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்று சொல்லுவார்கள். நாமும் பரிசுத்த மரியாள் அவர்களை பாக்கியவதி என்றுதான் புகழுகிறோம். அவர்கள் பாக்கியவதியாக இருக்கிறார்கள். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்ததினாலே அவர்கள் பாக்கியவதியாக இருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு நான் என்று பெருமைப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் பெருமை உள்ள ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது. 12, 22, 23 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல. ஏரோது அங்கே தாராளமான மக்கள் மத்தியிலே பேசுகிறான். அவன் பெரிய ராஜா. அவன் பேசி பெருமையாய் பேசி கொண்டிருக்கும் போது, இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று அங்கிருக்கிற ஜனங்கள் சொல்லுகிறார்கள். ராஜாவே, இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று சொல்லுகிறார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால், ஆனால் அவன் உடனே அந்த பெருமையை எடுத்துக் கொள்ளுகிறான். மகிமையை கர்த்தருக்கு செலுத்தாதபடியினாலே உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழு புழுத்து செத்தான். அவனுடைய உடம்பிலிருந்து புழுவாய் வெளியே வந்தது. யாருடைய உடம்புல? சாமானியமானவன் அல்ல, ஏரோது ராஜா. அவன் மகா பெரிய ராஜா. அவன் தன்னை பெருமைப்படுத்தினதுனாலே புழுத்து செத்தான். அங்கே எல்லார் மத்தியிலும் புழுத்து செத்தான். ஒருவேளை நான் என்னை பெருமைப்படுத்துவேன், ஆனால் எனக்கும் அதுதான் நிலைமை. நீங்கள் உங்களை பெருமைப்படுத்துவீர்களானால் உங்களுக்கும் அதுதான் நிலைமை. ஆகவே நாம் நம்மை பெருமைப்படுத்தாதிருப்போமாக. ஏசாயா 41:17 சொல்கிறது, சிறுமையும்
எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி தண்ணீரை தேடி அது கிடைக்காமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது அவருடைய நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அவருடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்து ஆண்டவர் கைவிடாதிருப்பார். உங்களுடைய குறைவுக்காக, தண்ணீர் என்று சொன்னால் வெறும் தண்ணீர் மட்டுமல்ல, உங்களுடைய வீட்டின் தேவைகளுக்காக நீங்கள் செபிக்கிற நேரங்களில் ஐயோ நான் எங்கே போவேன் என்று செபிக்கிற நேரங்களில் உங்களை கூப்பிடுதலை கேட்கிறதற்கு ஒரு நேசர் உண்டு. அல்லேலூயா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். அவனே கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், அவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், அவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். அடி பாடும்போது எல்லாரும் கை தட்டி பாடுவோமே. இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஏசாயா 44:3 சொல்லுகிறது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்ததி, உன்னுடைய பரம்பரையின் மேலே என் ஆவியையும், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் உன்னுடைய ஊற்றுவேன். சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் பலுகி பெருகி ஆண்டவருக்காக ஜீவிக்கும் போது ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பலுகி பெருகி ஆண்டவருக்கு மகிமையாக இருப்பீர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 3:9 சொல்லுது, தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் நீங்கள் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். யாரோ தீமை செய்துவிட்டால் அதற்கு தீமை செய்யாதீர்கள். யாரோ உங்களை உதாசீனம் பண்ணினால் அதற்கு நீங்களும் உதாசீனம் பண்ணாதிருங்கள். அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்களான அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று வேதம் சொல்லுது. உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் கடைசி பரியந்தம் நம்மை ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் சாட்சிகளாய் வைப்பார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். லேயாள் என்று சொல்லுகிற ஒரு சகோதரி சொல்லுவார்கள். ஆதியாகமம் 29:32 அவர்கள் சிறுமைப்பட்டவர்கள் காரணம் அவர்கள் அழகில்லாததனே அவர்களுக்கு ஒன்றை கண்ணு. ஆகவே அவர்களை யாரும் மதிக்க மாட்டார்கள். கணவனும் அவர்களை மதிக்க மாட்டான். வாசியமா. லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். கர்த்தர் என் சிறுமையை பார்த்ததினால் இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். அந்த பையனுக்கு ரூபன் என்று பெயரிட்டார். என்ன அர்த்தம்? என் புருஷன் என்னை நேசிப்பான். அல்லேலூயா. புருஷனை நேசிக்காத சூழ்நிலை உண்டு, மனைவியே நேசிக்காத சூழ்நிலைகள் உண்டு. அப்பொழுதுதான் ஆண்டவரை நோக்கி அவள் கதறி இருப்பாள். ஆண்டவரே, நான் எங்கே போவேன்? நான் யாரிடத்தில் நிற்பேன் என்று கதறி இருப்பாள். கதறி அழுத அவளுக்கு ஆண்டவர் ஆண் பிள்ளையை கொடுத்தார்.
பிள்ளைக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுபோல பரிசுத்தவானாகிய யோசேப்பு ஒரு பிள்ளையை பெற்றென்னு சொன்னாராம். ஆதியாகமம் 41:52 நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் நான் என்று சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் சென்னைக்கு வந்து ஒரு சிறிய வீட்டிலே வாடகைக்கு எடுத்து தங்கினேன். நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அந்த வீட்டில் ஒரு கட்டில் போட்டால் அதன் பிறகு இடமே இருக்காது. ஒரு கட்டில் போட மட்டும்தான் இடம். அதன் பிறகு கிச்சன் ஒரு 3 அடி அகலம்தான். மேலே ஓடு, மேலே ஓட்டிலிருந்து தேள் கொட்டும். அல்லேலூயா, ஆச்சரியமா இருக்கு இல்லையா? வெயில் காலத்தில் தேள் கொட்டும். அந்த வீட்டிலே தான் நான் இருந்தேன். என்னை பார்க்கிறதற்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து எனக்கு ஒரு பெரிய அதிகாரி என்னை பார்க்க வந்தார். எப்படியோ அட்ரஸை கண்டுபிடித்து வந்தார். அவரை உட்கார வைக்கிறதற்கு செயர் என்னிடத்தில் இல்லை. நான் எந்த நிலையில் இருந்திருப்பேன் பாருங்க. என்னிடத்துல ஒரு சேர் இல்லை. என்னிடத்துல ஒரு ட்ரங்கு பெட்டி இருந்தது. அந்த ட்ரங்கு பெட்டியிலே அவரை உட்கார வைத்தேன். அவர் இதை பார்த்து என்ன நினைப்பாரோ என்று நினைத்தேன். ஆனால் ஆண்டவருக்கு முன்பு அவர் நல்ல பக்தி உள்ள தேவ மனுஷன். அந்த அதிகாரி சொன்னார், டேய் தம்பி, நீ ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், ஆண்டவரை உயர்த்தி வைப்பாரப்பா என்று சொன்னார். அல்லேலூயா. இன்று ஆண்டவர் என்னை உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறார், உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்திருக்கிறார். நீங்கள் ஒருவேளை என்னை போல ஒன்றுமில்லாத நேரத்தில் ஐயோ நான் என்ன செய்வேன் கலங்குறீங்களா? ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. அந்த வறட்சியான நாட்களிலும் கர்த்தருடைய ஊழியர்களை நான் போஷிக்கிறதுல குறைபடவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியர்களை போஷிப்பேன். என்னுடைய வீட்டில் ஒரு கவர் பால் வாங்குகிறதற்கு கூட கஷ்டப்பட்டு வாங்குவோம். அந்த கவர் பாலை காய்ச்சி வைத்திருப்போம். அதில் எங்களுக்கு அதில் டீ போட்டு குடிக்கிறதுக்கு கிடைக்காது. ஊழியர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் என்னை பார்க்க. அவர்களுக்கு டீ கொடுக்கிறது அந்த கிருபையை எங்களுக்கு தந்திருந்தார். அல்லேலூயா. ஊழியக்காரர்களை ஆண்டவர் போஷிக்கிறதற்கு எங்களுக்கு பலன் கொடுத்து அந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும் அந்த வீட்டில் ஊழியக்காரர்கள் ஒரு 3-4 பேர் வருவார்கள். அவர்களுக்கு எங்களுக்கே சாப்பாடு இல்லை, ஆனால் அவர்களுக்கு சாப்பாடு செய்து போடுகிறதற்கு இந்த பாவியாகிய எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் ஆண்டவர் கிருபை கொடுத்திருந்தார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். நீங்கள் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டிருக்கிறீர்களா? கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டவனை அவருடைய இடுக்கண்கள் எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக ரூத் 1:2 நான் நிறைவுள்ளவளாய் போனேன். நகோமி சொல்லுகிறார்கள், நான் நிறைவுள்ளவளாய் போனேன்.
கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார் என்று புலம்புகிறார்கள். என்னை யாரும் நகோமி என்று கூப்பிடாதிருங்கள், என்னை கசப்பு என்று கூப்பிடுங்கள், என்னை சிரிப்பு என்று கூப்பிடாதிருங்கள் என்று கதறுகிறாள். ஆனால் கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தியிருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள். நகோமி என்றால் சிரிப்பு என்ற அர்த்தம். என்னை சிரிப்பு என்று கூப்பிடாதிருங்கள், நான் கசந்து போனேன் அம்மா, நான் கசந்து போனேன் அப்பா என்று சொல்கிறாள். ஆனால் அவருடைய மருமகளாகிய ரூத்தின் வழியிலே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். அல்லேலூயா. தாவீது ராஜா அவருடைய பரம்பரையிலே பிறந்தார். இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஸ்தானத்துக்கு அந்த ரூத்தை ஆண்டவர் எடுத்து சென்றார். காரணம் என்ன? அவள் கர்த்தரை இறுக பற்றி கொண்டாள். அந்த நகோமி இடத்துல சொல்லுவாள், நான் அந்நிய பெண்ணு தான், நான் அந்நிய தேவதைகளை வணங்கினவள் தான், இப்பொழுதோ கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், கர்த்தரே எனக்கு தேவன். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. கர்த்தரே என்னுடைய தேவன் என்று அவள் பிடித்து கொண்ட ஆண்டவர் அவள் ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், நான் என் எஜமானாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் எஜமானாகிய ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி நமக்கு நியாயக்கேட்டின் மக்களால் ஒரு சிறுமை வராதபடி ஆண்டவர் நம்மை காத்து கொள்ளுகிறதற்காய் கோடி ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஒடுக்கத்திலிருந்து விடுதலையாக்குகிற தேவன். பிரசங்கி 4:1 வாசிக்க கேட்போம். இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன். ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன். அவர்களை தேற்றுவாரில்லை, அவர்களை தேற்றுவாரில்லை. ஒடுங்குகிறவர்கள் பட்சத்தில் பெலன் இருந்தது. ஒடுக்கிறவர்கள் பட்சத்திலே பெலன் இருந்தது. என் அன்பு பிள்ளைகளே, உடைய உறவினர்களாயிருக்கலாம், உடைய நண்பர்களாயிருக்கலாம், நீங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கும் போது உங்களை யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள். நம்மை கண்டுகொள்ளுகிறதற்கு ஒரு நேசர் இயேசு உண்டு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் கிதியோன் அப்படித்தான் புலம்புகிறார். கிதியோன் ஓரமாய் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல போய் அந்த பயிரை போரடிக்கிறான். வாசியுங்கள். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, தேவதூதனை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இல்லை, கர்த்தர் எங்களோடு இருந்திருந்தா இப்படிப்பட்ட நிந்தை எங்களுக்கு வருமா? அந்நியர்கள் வந்து எங்களுடைய விளைச்சலை எல்லாவற்றையும் வாரிக்கொண்டு போய்விடுகிறார்கள் என்று புலம்புகிறான். ஆனால் அதே கிதியோனை கொண்டு ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். கைகளை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்களேன். உங்களை கொண்டு ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி சாட்சிகளாய் நிலைத்து நிறுத்துவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நெருக்கத்திலிருந்து விலக்குவார் என்று யோபு 36:16 சொல்லு. வாசிங்கள். அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி, உம்மையின் நெருக்கத்திலிருந்து விலக்கி ஒடுக்கம் இல்லாத விசாலத்திலே வைப்பார். ஒடுக்கம் இல்லாத விசாலத்திலே வைப்பார். உம்முடைய போஜன பந்தி கொடுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். உம்முடைய போஜன பந்தி கொடுமையான பதார்த்தங்களால் நிறைந்ததாக இருக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் கடந்து வந்த பாதை மிக கொடிய பாதை. எங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் 150 கிலோ அரிசி, நல்ல குவாலிட்டி அரிசி வாங்கி எல்லா ஏழைகளுக்கும் கொடுப்போம். அதில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அதை திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வரைக்கும்
தாக்கு பிடிக்கவங்களுக்கு கொஞ்சம் அரிசி, அதில் இருக்க மளிகை ஜாமான்லாம் கொஞ்சம் தாக்கு பிடிக்கும். புதன்கிழமை ஆனால் எங்களுடைய வீட்டில் சாப்பாட்டுக்கு வழி இருக்காது. இதே இடத்துல, இதே பில்டிங்கில், இதே அளவு தான் இந்த சர்ச்சுக்கு அளவு எங்களுடைய வீடு. ஆனால் எங்களுக்கு புதன்கிழமை ஆனால் சாப்பாட்டுக்கு வழியே இருக்காது. என்னிடத்துல காசு இல்லை என்று என்னுடைய மனைவிக்கு தெரியாது, நான் சொல்ல மாட்டேன். அவர்கள் வந்தப்பா ஒரு கொஞ்சம் காசு தான் இருந்தால் கொடுங்கப்பா, அரிசி இல்லை, மளிகை ஜாமான் இல்லை, வாங்கணும்ப்பான்னு சொல்லுவாங்க. ஏன்? வீட்டில் ஒன்றும் இல்லை, வீட்டில் ஒன்றுமே இருக்காது. அப்பொழுது நான் அவர்களுக்கு கொஞ்சம் பொறுமா தரேன்னு சொல்லுவேன். என் கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா, என் கர்த்தர் நல்லவர். நான் என்னைக்கோ ஒருத்தரை கொடுத்துருப்பேன், ஒரு 500 1000, அதை கொண்டு வந்தான் கரெக்டாக கொடுப்பான். கொடுத்தாப்பா மன்னிச்சிருங்கப்பா, ரொம்ப நாள் ஆச்சுப்பான்வா, ரொம்ப தேங்க்ஸ் தம்பின்னு சொல்லி வாங்குவேன். என்னுடைய மனைவியை கூப்பிட்டு கொடுத்தா, ஏன்பா கொஞ்சம் முன்னாலே தந்திருக்கலாமே, பரவாயில்லம்மா இப்போ இருக்கல, போய் வாங்கின்னு சொல்லி வாங்குவோம். இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கை. இதே இடத்துல ஆண்டவர் எங்களை எவ்வளவா உயர்த்தி இருக்கிறார். உங்களை உயர்த்துவாரா மாட்டாரா? அல்லேலூயா. உயரவும் உன்னதமான சிங்காசனத்தில் உயர்த்தி வைக்கிறதற்கு ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார். ஆண்டவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 27. ஆகையால் அவர்களை நெருக்குகிற அவர்கள் சத்துருக்களின் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தீர். அவர்கள் நெருக்கம் அனுபவிக்கிற காலத்தில் அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற போதே நீர் பரலோகத்தில் இருந்து கேட்டு உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி விடுகிற இரட்சகர்களை அவர்களுக்கு கொடுத்தீர். அல்லேலூயா. இரட்சகர்களை கொடுக்கிறார், நம்மை காப்பாற்றுகிறவர்களை கொடுக்கிறார், கடைசியாக விசாலத்தில் வைக்கிறார். யோபு 36ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். அல்லேலூயா. உம்முடைய போஜன பந்தி அது மேன்மையாக இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 118:5 வாசிங்கம்மா. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தர் என்னுடைய கூப்பிடுதலை கேட்டருளி விசாலத்திலே வைப்பார். உங்களையும் அப்படியே ஆசீர்வதிக்கிற ஆண்டவருக்கு முன்பாய் உங்களை தாழ்த்துவீர்களா? இருதயத்தில் கை வைத்து ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன்னு சொல்லுகிறீர்களா? தாழ்மை உள்ளவர்களுக்கு தயவு பண்ணுகிற ஆண்டவருடைய கரம் உங்களை தாங்கும், வழி நடத்தும். ஒன்றுமில்லாமல் இருக்கிறீர்களா? வெறுங்கையாக இருக்கிறீர்களா? என் நேசர் உங்களை காண்கிற தேவன், உங்களை காண்கிற தேவன் உங்களை காண்கிறார். ஜெபிப்போமா? பியூலா ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சிறுமைப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று சொன்ன எங்கள் ஆண்டவர், இன்னைக்கு சிறுமைப்பட்டு போயிருக்கிற வேதனைகளுக்குள்ளே கிடக்கிற உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நெருக்கத்தில் இருக்கிற எங்களை நீர் விசாலத்திலே கொண்டு வந்து ஆண்டவரே, குளுமையான பதார்த்தங்கள் நிறைய எங்கள் வீடுகளிலே பொங்கி எழும்படியாய் எங்களை ஆசீர்வதிக்கிறீர், உமக்கு நன்றி. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் உடைய கிருபையினால் சூழ்ந்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உங்களுக்கு இந்த ப்ரோகிராம் பிடிச்சிச்சா? அப்பனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்றோம். ஏசப்பாங்கள ஆசீர்வதிப்பார். பிரேஸ்